App Store हो Play Store වලින් Green EV charger ලෙස search කර download කරගන්න. Green EV அவிகளுக்கு போயலாம் தான் நம்ம அனுப்பி விடுவோம். டைம் இருக்கு தானே, அவ்வளோதானே. நான் அரவசியில் பண்ணுறேன். நான் பாலிவுட் குதிரை நாங்கள் அனுப்புற வீட்டில் அனுப்புவோம். අපි මාංශවලද වැඩ කළොත් අපි අඹ කරන්න ඕන. එමදාම මේල ඡන්දි වගේ කතා කරන්න මෙයාල කරයි. ලොකුමතේ නෙමෙයි. ලොකුමතේ නෙවෙයි ඒක කතා කරනවා. ඒ වෙලාවෙම අපි ඉවර කරලා යනවා. බය මට වැඩ නවතලා තියෙනවා කියලා මම ඒ නිසා කතා කරන්නේ නැහැ. වැඩ දෙනවා කියලා මේ බලාපොරොත්තු නැහැ. මේගොල්ලෝ වැඩ නවතලා තියෙනවා. මම කියන්නේ අනිත් කට්ටියට මේක කරන්න ඕන. කට්ටිය පව්. एक दस වැඩ කරත් තමයි අපි වැඩ කරත් මේගොල්ලන්ට පඩි. හරි ඒක ගන්නවා අපි වැඩ කියන පඩි. ඒ නිසා මේගොල්ලෝ ආයෙ දෙන්නේ ගන්න. අනිත් එක මේ ඔක්කොම අනිත් කට්ටිය මේ බෙදේ बालकृष्णන්ටයි මෙයාටයි මේ වැඩ. ඔව් හිතේ ஐயோ ஐயோ ஏய் ஏய் நம்ம கல்ல யாரா கல்லலாம் யாரா வச்சிட்டா கல்ல அடிக்கு ஆளுங்க எடுக்க இவங்க மட்டும் ஆளுங்க எடுத்து வச்சுக்கோ. පාසල කියන්නේ අවුරුදු කියලා එයා ගෙදරින් රැඳිනවා. දැන් 9ට විතර කොන්දසර මාතේ කෝල් කරලා තිනවා එන්න කියලා. 9ට යන්න බෑනේ. එයාත් දීලා හිටියා අවුරුදු 10 වෙලා.
මඩු ඇවිල්ලා ඒක අහන්න කියලා වැඩනවතුන් සතු මෙතන ප්‍රශ්නේ. දැන් මෙයාලා හොඳයිද නැත්නම් උන්දා කියන්න බෑ වැඩි කියලා කියන්නත් බෑනේ මිනිස්සුන්ට වැඩනවතුනේ වැරදිනේ. අවුරුදු දවස්නේ ඒකට බීලා ඉඳලා 9ට එන්න කිව්ව වැරදිද නේද? දැන් මෙතන මොකද උනේ දැන් ඒ ප්‍රශ්නේ? ඊට පස්සේ තමයි යාට වැඩනවතුන් නිසා මෙතන ප්‍රශ්නේ. බැලලා යාළුවට ගැව්වද? ගැව්වේ ඒකේ අපි ඔක්කොම තමයි ගැව්වේ. එක්කෙනෙක් කියලා කියන්න බෑ වටේ මිනිස්සුම ගාගත්තා. එල්ලා නැනේ ඔය අපි ඔක්කොම කටි ගාගත්තා. ඔක්කොම ටික වටේ ඉන්නේ කටි තේරෙන්න. එක්කෙක් කියලා කියන්න බෑනේ. දැන් යාට ගහපු නිසාට වටේ මිනිස්සු ගහයි சொல்லுங்க கொண்டர் கூட மாட்டேங்கிறாங்க ஸ்டோர் ஏலாதுன்னு சொல்றாங்க වැට්ටි අරින්න බෑ කියනවා දඩු කරදරයි. இங்க ஸ்டோர் கொண்டு எடுப்போம்னு சொல்லுங்க දඩු කරදර දිනෝනේ දඩු කරන්න දෙන්න අපි පැටි ගලු යන්නේ පිට වටේ යනවා ඒක නිසා ඒ මේ ෆැක්ටරි දල් ටික ගෙනියන ஏலாதுன்னு சொல்றாங்க சொல்லுங்க ඇයි මොකද ප්‍රශ්නේ? ඒක ඒගොල්ලන්ට තමයි දන්නේ මාතුන් තමයි දන්නේ අපි දන්නේ නැහනේ ඔයාලට අරින්න දෙන්නේ නැහැ. අපිට දෙන්නේ නැහැ. ඒගොල්ලෝ තමයි දැන් පැටිට දඩු යවන්නේ අපි කාටලා දෙන එක විතරනේ ඒ කට්ටියත් යවන්නේ ඒ කට්ටියට පිට තමයි යවන්නේ ඒක මොකද්ද ඒක උත්තර අපි දන්නේ නැහැ. பிரச்சனை நாங்கள் காலைல வேலைக்கு வந்தோம் காவலுக்கு வேலை நிப்பாட்டிருக்குன்னு சொல்லி தான் நின்றோம் அது இப்போ கடைசியில் எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் வந்து எந்த ஒரு சலுகையுமே இந்த மேனேஜர் வந்ததுக்கு பிறகு இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா யாராவது ஏதாவது எங்களோட உரிமையை நாங்கள் கேட்க வந்தோம்னா அவங்களுக்கு வேலை நிப்பாட்டுறாரு அதை மீறி எங்களுக்கு ராத்த குறவு அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டு ஆளுங்க வந்து கேட்க வந்தால் எங்கள் மேலே போலீஸில் என்ட்ரி போடுறாரு எந்த ஒரு பிரச்சனைக்குமே இவர் போலீஸில் தான் போயிட்டு என்ட்ரி போடுறாரு எங்களை கொழுந்து எடுக்க விட மாட்டேங்கிறாரு கொழுந்து எடுக்கிறதா இருந்தால் எங்கள் ஸ்டோரை மூடி வச்சுக்கிட்டு இவர் கொழுந்த இவர் லாபத்துக்கு வெளியில் கொழுந்து போனால் இவருக்கு லாபம் கிடைக்குது அதை இட்டு இவர் எங்களை ஸ்டோரை திறக்க மாட்டேங்கிறாரு எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாரு எங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்கு எங்கள் அம்மா அப்பா இதில் வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றினாங்க இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறதா இவர் ஏதாவது பிரச்சனை போடுறதா இருந்தால் எங்களை இந்த டிவிஷன்லேருந்து வேறு டிவிஷனுக்கு மாற்றுறாரு எங்களுக்கு இந்த துறை வேணாம் இந்த மேனேஜ்மெண்ட் வேணாம் இந்த மேனேஜ்மெண்ட்டில் துறை மட்டும் இல்லை எல்லாருமே சரியில்லை எல்லாருமே எங்களை வந்து கீழே தள்ளி இவங்க மேலே ஏறி நிற்க தான் பார்க்குறாங்க அதுதான் பிரச்சனைங்க இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசி இதுதான் பேசுகிறதுக்கு தான் நின்றோம் அவர் வாயில் ஊற்ற வச்சு பேச போயிட்டு தான் தலைவர் மார்க்கெட்டில் பிரச்சனை வந்து சரி நியாயத்தை கேட்க போயிட்டு தான் இவர் சேட்டை பிடிச்சி அடித்தாருங்க ஒரு ஆளை ஒரு தலைவரை அவர் சேட்டை பிடிச்சி அடித்தாருங்க அடிக்க போயிட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க இவர் நாங்கள் பேசுகிறது எதுக்குமே இவர் வந்து காதை கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க மாட்டேங்கிறாரு கேட்டு முடிவெடுத்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இந்த அளவுக்கு இவ்வளோ காலத்துக்கு இந்த தோட்டத்தில் வந்து போலீஸ் பிரச்சனையோ எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே நாங்கள் அடிச்சது கிடையாது இதுக்கு முன்ன மேனேஜர் மாதிரி ஸ்ட்ரைக் அடித்தாலும் 10 மணிக்கு எங்களை வேலைக்கு போக சொல்லுவாங்க எங்களை சம்பாதிக்க விடுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட் வந்தால் எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் வேணாம் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அவரை பற்றி அனுப்புங்க புதால கொண்டு போடுங்க நாங்கள் சம்பாதிக்கணும் இருக்கிற குழந்தை வெட்டி வீச இல்லாது 4 குழந்தை இருந்தாலும் 3 குழந்தை எடுத்துட்டு மற்ற 2 குழந்தை எங்களுக்கு வீச இல்லாதுங்களே அதனால ஆளுங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை நிப்பாட்டுறாரு இந்த மேனேஜ்மெண்ட் வேணாம் இவங்களை அனுப்புங்க எங்களுக்கு வேறு மேனேஜ்மெண்ட் கொண்டு போடுங்க நாங்கள் நிம்மதியாக வேலை செய்வோம் எங்கள் ஃபேக்டரியை திறக்க சொல்லுவோம் அவ்வளோதாங்க பிரச்சனை